வழக்கறிஞர்கள் நானும் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் இருவரும் தான் இந்த வழக்கில் எதிரிக்காக ஆஜராகும்படி நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டது. அதன்படி இந்த வழக்கு கிட்டத்தட்ட 28 சாட்சிகளை விசாரணை செய்து சாட்சிகள் அனைத்தையும் குறுக்கு விசாரணை இல்லாமல் நடைபெற்று அதற்கு பிறகு எதிர்வாதம் எல்லாம் முடிந்து இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளுக்கு நிரூபணம் செய்யப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. அவருக்கான தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி கூறியுள்ளார். இந்த தண்டனை விவரம் தெரிந்த பிறகுதான் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும், அப்பீல் போகிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நீதிபதி கிட்ட என்ன சொன்னீங்க? தீர்ப்பு வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஞானசேகரன் தரப்புல என்னென்ன கோரிக்கை வச்சீங்க நீதிபதி? குற்றவாளி என முடிவு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றோம். அவருடைய ஹெல்த் கிரவுண்டிலும் அவருடைய தாயாரை இவர் தான் பராமரிக்க இருப்பதால் அவருடைய மருத்துவ இதுவும் படி இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். தொழில் ஏதாவது பாதிக்கப்படும் அப்படி ஏதாவது அவருக்கு தொழில் கைது செய்யப்பட்டதால் அவர் மீது அது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடன் சுமை அதிகம் இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் அந்த கடன்காரர்கள் மற்றவர்களை துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் விரைவில் வந்து கடன்கள் அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று ஒத்துக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி கேள்வியே வராது. நீதிபதி அவர் மீது குற்றச்சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிதம் செய்யப்பட்டதால் அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு விட்டார். இந்த வழக்குல தொடர்ச்சியாக நீங்க வாதம் வச்சுட்டு வந்தீங்க. ஏதாவது ஒரு நேரத்திலாவது நீதிமன்றம் இந்த வழக்குல ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளியா இல்ல வேற யாராலும் உதவி பண்ணாங்களா இல்ல அந்த மாதிரி ஏதாவது கேள்வி எழுப்பிச்சா ஏதாவது இருந்ததா அந்த மாதிரி? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் மட்டும்தான் வந்து சிங்கிள் அக்யூஸ்டா வந்து காட்டப்பட்டிருக்கிறது. இவர் கூட வேற யாரும் அக்யூஸ்ட் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை. அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல. சார்ஜ் ஷீட்லயும் யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டல. சோ அப்படி இருக்க பட்சத்துல சிங்கிள் அக்யூஸ்டா தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது. அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகளும் வந்து இன்னைய தேதிக்கு வந்து நிர்மூலம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து கீழ்கோர்ட்டோட ஆர்டர் மாத்திரம் தான். ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேற்படி இதுல வந்து மேல அப்பீல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது, சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா என்ன அப்படிங்கறத யோசிப்போம். வழக்கமா ஒரு வழக்கறிஞரா பல்வேறு வழக்குகளை பார்த்து ஒருத்தர் மட்டும் தான் குற்றவாளி காமிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. பட் சந்தர்ப்ப சாட்சியங்கள்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதை தான் வந்து பார்க்க போனோம்னா நம்ம வந்து அப்பீல்ல நம்ம சொல்ல முடியும். இது இப்போ எதையுமே வந்து நம்ம இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு நாங்களால நேரடியாக சொல்ல முடியாது. இதோட ஜட்ஜ்மெண்டோட காப்பீஸ் வர்றப்போ சப்போஸ் இன்கேஸ் அது வந்து வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பட் எங்களால எதுவுமே வெளியே சொல்ல முடியாது. இது போன்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்படுறவங்களுடைய வழக்குகள் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் எடுக்கிறது இல்ல. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த நீங்க சொல்றது சரியான வாதம் தான். இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ் நடக்கிற எந்த இடத்துலயும் வந்து எந்த அட்வொகேட்ஸும் போகிறதுக்கு விரும்புறது இல்ல, இன்க்ளூடிங் நாங்களும் தான் விரும்புறது இல்ல. ஆனாலும் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி அந்த கோர்ட்ல இருந்து எங்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ணி இந்த வழக்கை நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்க அந்த தலையாய கடமையா எடுத்துட்டு எங்களோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வழக்கை எங்களால் எவ்வளவு நேர்மையா நடத்த முடியுமோ நான் நேர்மையா ஞானசேகரன் வந்து தவறு செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கும் தெரியுதா? சார், நாங்க டிஃபென்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அப்படி பார்க்க கூடாது. இன்க்ளூடிங் இந்த கோர்ட்டு கூட முதல்ல வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்கவே கூடாது. எல்லாருமே அன்லஸ் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற மட்டுமே அவர் வந்து நிரபராதி அப்படிங்கறதா வந்து கோர்ட்டும் பார்க்கணும். அதே சமயம் நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். நாங்க எங்களோட கிளைண்ட் சைட்ல வந்து அவர் நிரபராதியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம். பட் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வருது அப்படிங்கறத பாப்போம். ஒரு வழக்கறிஞரா பல வழக்குகளை பார்த்திருப்பீங்க. ஒரு செயின் அறுப்பு அப்படின்னா கூட ஒருத்தர் பைக் ஓட்டுவாரு, ஒருத்தர் செயின் பறிப்பாரு, 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது ஒரு நபரால செய்ய முடியாது. அதெல்லாமே ஒரு நபரால செய்ய முடியாது. உங்களோட வழக்கறிஞர் தொழில நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் மட்டும் காவல்துறை காட்டுவதற்கான காரணம் என்ன?
இல்ல ஒரு நபருக்கு மட்டும் தான் தொடர்பு இருந்திருக்குமா? இல்ல என்ன எப்படி பாக்குது இந்த வழக்கு? ஒரு வழக்கறிஞரா எப்படி பாக்குறீங்க சார்? இது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். பட் இருந்தாலும் வந்து சின்ஸ் இந்த கேஸ்ல வந்து அவரை மாத்திரம் தான் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்ற விவரங்கள் எல்லாமே சப்ஜூடிஸா இருக்கு. அண்ட் இன்னொரு கேஸ் இதுல வந்து இன்னொரு எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கிறதுனால அதை பத்தி நான் பேச முடியாது. போலீஸ் ஒருவரை காமிச்சதுனால போலீஸ் வந்து போலீஸ் அப்படிங்கிறது இல்ல, கோர்ட் வந்து ஒருத்தருக்கு மேலதான் குற்றச்சாட்டு பதிவு செஞ்சிருக்கு. குற்றச்சாட்டு பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்திருக்கிறோம். சோ அதனால என்ன வழக்கு என்ன இருக்குதோ அதான் நாங்க கேஸ் டீல் பண்ண முடியும். இந்த கேஸ்ல ஞானசேகரனுக்கு எதிராக இந்த வழக்கு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டதால அவருக்கு எதிராக நாங்க வாதிடுறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றது. அரசு தரப்புல இருந்து இந்த வழக்கை வந்து பயங்கரமா எதிர்த்தாங்க. அண்ட் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகப்படியான தண்டனையான லைஃப் இம்ப்ரெஷன் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. பட் கோர்ட் என்ன, நாங்க அதுக்கு வந்து ஆர்டிகல் 21 படி அவருக்கு அந்த ரைட் டு லைஃப் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, அவரோட ஃபேமிலியை பாக்குறதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கோம். என்ன பாப்போம் கோர்ட்ல கடைசி ஜட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறது சப்ஜெக்ட் டு கோர்ட். ரெண்டு சைடுமே கவர்மெண்ட் இருந்ததுனால, அதாவது நீங்களும் அரசு தரப்புல இருந்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் அவங்க சைடும், அதனாலதான் இந்த வழக்கு வேகமா முடிஞ்சுதா இல்ல இந்த வழக்கை வேகமா முடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த வழக்கு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும், என்ன ஏன் இவ்வளவு வேகமா முடிச்சிருக்கீங்க? அதாவது உங்களோட வாதமே தப்பு. அதாவது கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட அப்படின்னா நாங்களும் பிரைவேட் அட்வொகேட்ஸ் தான். சோ அப்படி இருக்க பட்சத்தில் நாங்க வந்து எங்களோட கடமையை தான் செய்யறோமே தவிர்த்து நாங்க வந்து அரசு சார்ந்தோ இல்ல அந்த அரசுக்காக இந்த வழக்கை நாங்க எடுக்கவே இல்லை. இந்த வழக்குல எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ல தெரிய வரும். ஜட்ஜ்மெண்ட்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நீங்க சொன்ன மாதிரி பிஎன்எஸ் குற்றச்சாட்டு, பிஎன்எஸ் பொறுத்தவரையில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு விரைவா முடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்கு. அதன்படிதான் சட்டப்படிதான் நடந்திருக்கு. குற்றச்சாட்டு லிஸ்ட் இப்போ என்கிட்ட இல்லைங்க. நான் அனைத்து குற்றச்சாட்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் உள்ள குற்றச்சாட்டுகளா தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இந்த வழக்குல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்து பண்ணணும் அப்படிங்கறது தான் அரசோட இது. அது மாத்திரம் இல்லாம அதர் பிரஷர்ஸ் இருந்ததுனாலயும் இந்த வழக்கை வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா கொண்டு போய் வழக்கை கொஞ்சம் நல்லபடியா முடிச்சிருக்கோம். ஆப்போசிட் சைடுல என்ன வச்சு சார் இந்த தீர்ப்பை வாங்கி, அதாவது இந்த தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா